ஜொஹூர் மாநிலம் கடந்த 3 ஆண்டுகளில் கூட்டரசு அரசாங்கத்திற்கு வழங்கிய வருவாயை விட அம்மாநிலத்திற்கு கூட்டரசு அரசு அதிக நிதியை ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் தரவுகளின்படி 2023 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் ஜொஹூர் மாநிலம் மத்திய அரசின் கருவூலத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக 14 பில்லியன் ரிங்கிட் வருவாயை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள், செயல் நடவடிக்கைக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அது தொடர்பான திட்டங்கள் வாயிலாக மத்திய அரசு ஜொஹூர் மாநிலத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக 16 பில்லியன் ரிங்கிட் நிதியை திரும்ப வழங்கியுள்ளதாக ஜொஹூர் தேர்தலுக்கான பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் உரையாற்றிய போது அன்வார் சுட்டிக்காட்டினார். ஜொஹூர் மாநிலத்தின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பை தெளிவாக உணர்த்தும் வகையில் இது விளக்கப்பட வேண்டும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார். முந்தைய அரசாங்கத்தின் கீழ் ஜொஹூர் ஆண்டுதோறும் சுமார் 6 பில்லியன் முதல் 7 பில்லியன் ரிங்கிட் வரையிலான நடவடிக்கை செலவின நிதியை பெற்ற போதிலும் மடானி அரசாங்கத்தின் கீழ் இந்த தொகை 8.7 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. ஜொஹூர் மக்களின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதில் மத்திய அரசு கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இந்த அதிகரிப்பு நிரூபித்திருப்பதாக அன்வார் தெளிவுபடுத்தினார். Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Shirembantu Central, Sunshine Kids, Forest Heights, the place where your kids shine. The fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.